எரிபொருட்களினுடைய விலைகள் சடுதியாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்த விவரங்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். அத்துடன் இலங்கையில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஈரானிய வீரர்கள் 87 பேருடைய உடல்கள் சம்பந்தமாக புதிய சில பிரச்சனைகள் உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது குறித்த விவரங்களையும் பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் 2 குருக்கள்மார் மோதிக்கொண்டதில் ஒரு குருக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார் வாழ்வெட்டு தாக்குதல் காரணமாக. எனவே அது குறித்த விவரங்களையும் பார்க்கலாம். இந்த பிரதானமான செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பேசாமல் அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவையில் அப்படி இருக்கல. இப்போ 2 நாளைக்கு முதல் தான் சொன்னவே இந்த மார்ச் மாதம் எரிபொருட்களுடைய விலைகளை நாங்கள் கூட்ட மாட்டோம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் சர்வதேச ரீதியாக இந்த மத்திய கிழக்கு பிரச்சனை காரணமாக எரிபொருட்களுடைய விலைகள் அதிகரித்து கொண்டு போகுது. அப்போ இலங்கையில் ஏதாவது மாற்றங்கள் வருமா இந்த மார்ச் மாதத்துக்கு என்று கேட்டதுக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன அதிகாரிகள் சொன்னது சீச்சி ஒரு மாற்றம் வராது, அப்படியே தான் இருக்கும் என்று சொல்லி 2 நாள் ஆகையில் அதுக்கிடையில் விலைகள் எல்லாம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து இது வழக்கமான அதிகரிப்பு கிடையாது, இது ஒரு சடுதியான அதிகரிப்பு என்று சொல்லலாம். அதனுடைய விவரங்களை பார்த்தோம் என்று சொன்னால் 92 ஆக்டேன் பெட்ரோல் இருக்குத்தானே, அதனுடைய புதிய விலை 317 ரூபா. நேற்று வரைக்கும் என்ன விலை? 293 ரூபா. அப்போ 24 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எரிபொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கக்குள்ள இந்த மாதிரி 24 ரூபாவால் அதிகரிக்கிறதில்ல. இப்போ கொஞ்சம் காலமாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா மேக்சிமம் ஒரு 5-6 ரூபா அவ்வளோதான். ஒன்றில் கூடும் அல்லது குறையும், இப்படியே போய்கொண்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 92 ஆக்டேன் பெட்ரோலினுடைய புதிய விலை 317 ரூபா. 95 ஆக்டேன் 365 ரூபா. நேற்று வரைக்கும் 340 ரூபா. அப்போ 25 ரூபாவால் அதிகரிச்சிருக்கணும். அதே போல் ஓட்டோ டீசலினுடைய புதிய விலை 303 ரூபா. சூப்பர் டீசலினுடைய புதிய விலை 353 ரூபா. அதே போல் மண்ணெண்ணெயினுடைய புதிய விலை 195 ரூபா. மண்ணெண்ணெயினுடைய விலை நேற்று வரைக்கும் 182 ரூபா. இப்போ 195 ரூபாய்க்கு வந்திருக்குது. சடுதியான அதிகரிப்பு. எல்லா விலை மாற்றத்தையும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 20 ரூபாவுக்கும் அதிகமான தொகையில் தான் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 24 ரூபா 25 ரூபா 22 ரூபா 24 ரூபான்னு சொல்லி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படி விலை அதிகரிக்க வேண்டி வரும் என்றதை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முதலே மக்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் 2 நாளைக்கு முதல் சொன்னவே நாங்கள் விலைகளை அதிகரிக்க மாட்டோம் என்று சொல்லி இப்போ விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ எரிபொருட்களை நிறைய வாங்கி வீட்டில் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கணும், சேமித்து வச்சிருக்கணும்னு சொல்லி நாங்கள் குற்றஞ்சாட்டுறோம் தானே. அவை என்ன யோசிப்பினோம் பார்த்தீங்களா? நாங்கள் எவ்வளோ புத்திசாலிகள், முட்கூட்டி எங்களுக்கு தெரியும் இதுதான் நடக்கும்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் வாங்கி வச்சினாங்கன்னு சொல்லி இப்போ சொல்லுவினோம். அதுக்காக நான் எரிபொருட்களை வாங்கி பதுக்கி வைக்கிறத ஊக்குவிக்கல, நான் சும்மா சொல்கிறேன், நடைமுறையை சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைகள் செய்தது ஒரு பக்கம் பார்க்கக்குள்ள சரிதான் போல இருக்குது. ஏன்னு சொன்னால் எரிபொருட்களுடைய விலைகள் சடுதியாக அதிகரிச்சிருக்குது. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் 1 லிட்டருக்கு 24 ரூபாவால் அதிகரிக்குதுன்னு சொன்னால் ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் அடிச்சிங்கன்னு சொன்னால் 92 ஆக்டேன் 240 ரூபாய் என்ன. எனவே அது ஒரு பெரிய தொகை தானே. எனவே எல்லா சுமைகளையும் மக்கள்லாம் தாங்கிக் கொள்ளணும், வேறு வழியே இல்லை. அப்போ எதற்காக இந்த எரிபொருட்களுடைய விலைகள் சடுதியாக அதிகரிச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், சர்வதேச ரீதியாக இந்த கச்சா எண்ணெய் என்று சொல்லுவது தானே, கச்சா எண்ணெய்க்கான விலைகள் அதிகரிச்சிருக்குது. நேற்று பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியம் என்று சொல்லலாம். உலகமே அதிர்ற அளவுக்கு ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை நேற்று காலமாக அதிகரிச்சிருந்தது. ஒரு பேரலுக்கு $119. அது திடீர் அதிகரிப்பு. எல்லாருமே அதிர்ச்சி ஆகிக்கணும் உலகத்தில். ஏன்னு சொன்னால் 6 வருடங்களுக்கு பிறகு அந்தளவுக்கு அதிகரிச்சுன்னு சொல்லி. ஆனால் நேற்று மாலை அளவில் கொஞ்சம் குறைய ஆரம்பித்து $102 வரைக்கும் குறைஞ்சிருக்குது. ஓரளவு இப்போ இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யக்குள்ள ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இது நாங்கள் நிரந்தரம் என்று சொல்லி நம்பவே முடியாது. அது ஏனென்றா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கொண்டே இருக்கும். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கொண்டே இருக்கும். எனவே அதை நாங்கள் நம்ப முடியாது. இப்போ இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யக்குள்ள கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இதுக்கிடையில் இந்த கச்சா எண்ணெய், இந்த குரூட் ஆயில், சர்வதேச சந்தை, ஒரு பெரல் அதனுடைய விலை என்று சொல்லி இப்போ செய்திகளை நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுவோம் தானே. அது சம்பந்தமாக ஒரு சின்ன விளக்கம் ஒன்று சொல்கிறேன், சுருக்கமான விளக்கம் உண்டு. ஏனென்று சொன்னால் எல்லா மக்களும் அதை பற்றி தானே கதைச்சு கொண்டிருக்கிறோம். எனவே அதை நாங்கள் விளங்கி கதைக்கணும்ன்றதுக்காக, அதாவது கச்சா எண்ணெய் என்றது நேரடியாக மண்ணுக்குள்ளே இருந்து எடுக்கப்படுற எண்ணெய். அதாவது ஆங்கிலத்தில் குரூட் ஆயில்
என்று சொல்கிறது, தமிழில் வந்து கச்சா எண்ணெய் என்று சொல்கிறது. மண்ணுக்குள்ளே தோண்டி ஒரு 2 கிலோமீட்டர் ஆழத்தில் அல்லது சில இடங்களில் வந்து 5 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் தோண்டி எடுக்கிறதாம். அந்த மண்ணுக்குள்ளே இருந்து எடுக்கப்படுற அதைத்தான் சொல்கிறது கச்சா எண்ணெய்னு சொல்லி. அதை எடுத்து ஒன்றும் சுத்திகரித்து ஒன்றும் செய்கிறதில்ல, அதை அப்படியே எடுத்து பெரலுக்கு போடுறது. அதுதான் ஒரு பெரல் கச்சா எண்ணெய்னு சொல்கிறது. அப்போ ஒரு பெரல் கச்சா எண்ணெய்க்குள்ளே வந்து எவ்வளோ இருக்கும்னு சொன்னால் 159 லிட்டர் இருக்குமாம். 159 லிட்டர். அப்போ ஒரு பெரல் கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து $119 என்று சொன்னால் அது எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னு சொன்னால் வழக்கமாக அந்த விலைக்கு வாரையில். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈரானில் இந்த யுத்தம் ஆரம்பிக்காத முதல் போன கிழமைக்கு முதலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரலுடைய விலை வந்து $70, $71, சில நேரம் $74 இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி $119 எல்லாம் வாரையில் 100 தாண்டறையில். அப்போ இந்த யுத்தம் காரணமாகத்தான் இந்த குரூட் ஆயிலினுடைய விலை, கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து அதிகரித்தது. எனவே அது கட்டாயம் இலங்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால தான் இந்த விலை மாற்றங்கள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கச்சா எண்ணெயை எடுத்துக்கொண்டு வந்து பிறகு சுத்திகரிப்பு நிலையம் இருக்குது தானே, ரிஃபைனரி சென்டர்ஸ்னு சொல்லுவோம். அங்கே கொண்டு போய் சுத்திகரித்து தான் அதில் கொஞ்சம் வந்து பெட்ரோலான அதிகம் பெறும். பெட்ரோல், டீசல், சூப்பர் பெட்ரோல், மண்ணெண்ணெய், கிரீஸ், தார் என்று சொல்லி அதில் எல்லாமே ஒன்றுமே கழிவு கிடையாது. அதை வந்து ரிஃபைன் பண்ணும்போது அந்த 159 லிட்டரை வந்து பிரிச்செடுக்கும் போது அதில் கழிவே கிடையாதாம். எல்லாத்தையும் வந்து ஏதோ ஒரு தேவைக்காக பயன்படுத்துகிறதாம். இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான குட்டி தகவல் ஒன்று இருக்குது. இந்த உலகத்திலேயே முதலாக இந்த கச்சா எண்ணெய் தோண்டி எடுக்கப்பட்டது அமெரிக்காவில். எதுக்காக தோண்டி எடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் மண்ணெண்ணெய்க்காக. ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் வந்து 1859ஆம் ஆண்டு இந்த உலகத்தில் வந்து கார் இல்லை, வேறு வாகனங்கள் ஒன்றுமே இல்லை. அப்போ ஆக்களுக்கு தெரியாது பெட்ரோல் என்றா என்ன, பெட்ரோல் எதுக்கு பாவிக்கிறது, டீசல் என்றா என்ன, டீசல் எதுக்கு பாவிக்கிறது, ஒன்றுமே தெரியாது. இருந்த ஒரே ஒரு சாமான் வந்து மண்ணெண்ணெய் மட்டும்தான். அதுவும் வீட்டில் வந்து விளக்கு கொளுத்துறதுக்கு, அமெரிக்காவில் வீட்டில் விளக்கு கொளுத்துறதுக்கு. அப்போ மண்ணெண்ணெய்க்காகத்தானே இந்த கச்சா எண்ணெயை வந்து தோண்டி எடுக்கிறது. தோண்டி எடுத்து என்ன செய்கிறது, அதை சுத்திகரித்து அதில் மண்ணெண்ணெய் எடுத்து போட்டு அதில் மிச்சம் இருந்தானே பெட்ரோல், டீசல் என்ன தேவையில்லாமல் எல்லாம் வந்து இருக்குது, தூக்கியெல்லாம் குப்பையை உடனே போட்டு போடுறதாம். அப்போ பெட்ரோலை கொண்டு போயிட்டு அங்கால ஊற்றுறதாம், டீசலை கொண்டு போயிட்டு இஞ்சால ஊற்றுறதாம். எல்லாம் வேஸ்ட். ஏன் சொல்லுங்க பாப்போம், எதுக்கு பாவிக்கிறது அப்படின்னா என்னென்னே தெரியாது. அப்போ எதுக்கு பாவிக்கிறேன்னே தெரியாமல் கழிவுன்னு சொல்லி போட்டு கொண்டே கொட்டுறதாம், மண்ணெண்ணெயை மட்டும் எடுக்கிறதாம் ஆரம்ப காலத்தில். இலங்கையினுடைய தென்பகுதி கடலில் வச்சு ஈரானிய கப்பல் தாக்கப்பட்டதிலிருந்து இலங்கைக்கு ஒரே தலைவலி தான், ஒரே பிரச்சனை தான். சர்வதேச ரீதியாக பல பிரச்சனைகள். அதில் மிக முக்கியமான பிரச்சனை உயிரிழந்த ஈரானிய வீரர்களுடைய உடல்களை வந்து எப்படி பாதுகாக்கிறேன்னு சொல்லி. அதாவது 87 வீரர்களுடைய உடல்கள் வந்து இப்போ கராப்பிட்டிய வைத்தியசாலையில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வைத்தியசாலையில் சொல்லப்பட்டது இவ்வளவு உடல்கள் ஒரே தடவையில் வந்தது. நினைக்கிறேன் இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்ததுக்கே அப்போ தான் முதல் முறையாக இத்தனை உடல்கள் வந்து ஒரே அடியாக இருக்கும். எனவே வந்து அந்த மோச்சுவரி என்று சொல்லுவது தானே, அங்கே வந்து இடம் இருக்காது அவ்வளோ உடல்களை வைக்கிறதுக்கு. அதுக்காக தனியாருடைய உதவி நாடப்பட்டு இப்போ அந்த உடல்கள் வந்து ஒரு மாதிரி வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் நீண்ட காலம் வச்சிருக்கலாது. இப்போ வந்து அந்த உடல்கள் வந்து சிதைவடைந்து ஒரு துர்நாற்றம் வீசுகிற கட்டத்துக்கு வந்துட்டு தான். எனவே கனகாலத்துக்கு இதை நாங்கள் வச்சிருக்க முடியான்னு சொல்லி கராப்பிட்டிய வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் வந்து ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார். தற்காலிக ஏற்பாடு தான் நாங்கள் செய்திருக்கிறோமே ஒழிய நிரந்தரமான ஏற்பாடுகள் ஒன்றும் செய்ய முடியலை எங்களால். அதனால் வந்து நீண்ட காலத்துக்கு இந்த உடல்களை எங்களால் பராமரிக்க முடியாது, அது ப்ராக்டிக்கலாக வந்து கஷ்டம் என்று சொல்லியிருக்கார். அடுத்தது வந்து எவ்வளவு காலம் நாங்கள் இதை வச்சிருக்கணும் என்று சொல்லி எங்களுக்கு எந்த விதமான தகவலும் சொல்லப்படையலை. அது ஒரே குழப்பமாக இருக்குது என்று சொல்லி அதையும் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இங்கால வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துருக்காம் ஈரானிய அரசாங்கத்தோடையும் ஆஃப்கோர்ஸ் அமெரிக்க அரசாங்கத்தோடையும் பேச்சுவார்த்தைகள் நடந்துருக்க. அந்த உடல்களை வந்து என்ன மாதிரி ஒப்படைக்கிறது, எப்போ ஒப்படைக்கிறது, முதல்ல ஒப்படைக்கிறதா என்று சொல்லி கணக்கு கேள்விகள் இருக்குத்தானே. எனவே அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளுக்கு இது வரைக்கும் ஒரு முடிவு கூடவே இல்லையாம். அதனால தான் இது வந்து தாமதிக்குது என்று சொல்லி. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த வைத்தியசாலை பணிப்பாளர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒருவேளை இலங்கையிலேயே வந்து இந்த உடல்களை வந்து அடக்கம் செய்கிறதுக்கு அனுமதி தரப்பட்டால் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஒரே நாள்லேயே வந்து எல்லா உடல்களையும் வந்து அடக்கம் செய்ய முடியும். அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி அதை வந்து ஒரு நாள்லேயே செய்து முடிச்சிடலாம். ஆனால் எந்த விதமான பதிலும் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் சொல்லியிருக்கிறார். இந்த 87 உடல்களும் வந்து நாளாக வந்து சிதைவடைந்து கொண்டு போவதாக சொல்லியிருக்கின்றார். இதனால தான் சொல்கிறது யுத்தம்ன்றது அது எங்கே நடந்தாலுமே கொடுமையானது. உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது, இலங்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது. யாழ்ப்பாணத்தில் 2 குருக்களுக்கு இடையில் வந்து தொழில் போட்டியாம். தொழில் போட்டி காரணமாக 2 குருக்களுக்கு இடையில் வந்து சண்டை வந்து அந்த சண்டை வந்து வாழ்வெட்டில் முடிஞ்சு ஒரு குருக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் நேற்று. இப்படியான ஒரு சம்பவம் வந்து யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கு. எங்கேன்னு கேட்டிங்கன்னா யாழ்ப்பாணம் நைனா தீவில்.
பொதுவாக நாங்கள் என்ன கேள்விப்படுவோம், குழுக்களுக்கு இடையில் வந்து மோதல், குழுக்களுக்கு இடையில் வந்து வாழ்வெட்டு, ஆவா குழு, பாதாள உலக குழு, கெகல் பத்திர பத்மி என்ற குழு என்று சொல்லி இந்த மாதிரி குழுக்களுக்கு இடையில மோதல்கள் என்று தான் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அதை மாற்றி இப்போ வந்து குருக்களுக்கு இடையில மோதலாக வந்து மாற்றி இருக்கிறோம் 2 பேரும். என்னென்னு சொன்னால், நைனாதீவு வீரகத்தி விநாயகர் கோயில் என்று சொல்லி ஒரு கோயில் இருக்காம். அந்த கோயிலில் வழக்கமாக இருக்கிற குருக்கள் தான் வந்து என்ன செய்யக்காருன்னு சொன்னால், புதுசாக வந்த ஒரு குருக்களை வந்து குத்தி இருக்கிறார், வாழால் வந்து வெட்டியிருக்கார். அந்த புதுசாக வந்த குருக்கள் வந்து நாவலப்பிட்டியிலேருந்து அங்கே போயிருக்கார். அங்கே போன இடத்துல தான் 2 குருக்களுக்கு இடையில வந்து தொழில் போட்டி ஏற்பட்டதன் காரணமாக அது கடைசியில் வந்து வாய் தர்க்கம், பிறகு வந்து வாழ்வெட்டில் போய் முடிஞ்சிருக்குது. இதில் வந்து அந்த நாவலப்பிட்டியிலேருந்து போன குருக்கள், அவருக்கு வந்து 40 வயசு, கிருஷ்ணகுமார் குருக்கள் என்று சொல்லி அவர் தான் நேற்று கொல்லப்பட்டிருக்கின்றார். எனவே தொழில் போட்டிக்கு சண்டை பிடிச்சு கடைசியாக ஒரு குருக்கள் வந்து உயிரோடு இல்லை, மற்ற குருக்களுக்கு வந்து தொழிலே இல்லை. இனி காலம் முழுக்க ஜெயிலுக்குள்ளே தானே. இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நல்ல காலம் குருக்களோட இந்த பிரச்சனை முடிஞ்சுது. இதுவே ஒரு பிக்குவாக இருந்தால் இப்போ மத்திய கிழக்கு பற்றி எரியுதோ இல்லையோ, இலங்கை பற்றி எரியும். ஓம் தானே. நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை. நன்றி, வணக்கம்.